ஹாய் வியூவர்ஸ், போன வீடியோவில் சாணக்கியர் அயல்நாட்டுக்காரங்களை சந்திரன் மட்டும்தான் வெளியேற்ற முடியும்னு சிற்றரசிட்ட பேசுகிறதோடு பார்த்துடணும். இதுக்கப்புறம் சாணக்கியர் சிற்றரசிட்ட பேசி முடிச்சு அடுத்த காட்சியிலேயே அலெக்சாண்டரையும் செலுக்கஸையும் காமிக்கிறாங்க. செலுக்கஸ் அலெக்சாண்டர்கிட்ட உங்களோட ஆரோக்கியம் தான் முக்கியம், நம்ம பேசாமல் கிரேக்க நாட்டுக்கே போயிடலாம், நீங்கள் நல்ல நிலையில் வந்த உடனே நம்ம திரும்பி வந்து இங்கே இருப்போம் அப்படிங்கிறாரு. ஏன்னா நாளுக்கு நாள் உங்கள் உடல்நிலை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. இதை கேட்ட அலெக்சாண்டர், இங்கிருந்து நான் வெறும் கையோட போனா இங்க வந்ததுக்கே காரணம் இருக்காம போயிடும் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட செலுக்கஸ், நம்மளை தவிர வேற யாருமே இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சது இல்ல அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அலெக்சாண்டர், ஆமா அப்படின்னு சொல்றாரு. நீங்க நினைச்சத கூடிய சீக்கிரத்தையே அடைஞ்சிருவீங்க, அதனால இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்பிருங்க அப்படின்னு செலுக்கஸ் சொல்றாரு. அந்த நேரத்துல ஒரு காவலர் சந்திரனை கூப்பிட்டு வர்றாரு. என்ன நடந்தது, இது யாரு அப்படின்னு செலுக்கஸ் கேட்கிறாரு. இதுக்கு அந்த காவலாளி, இவன் ராஜ துரோகி, நம்ம படையில பிளவை ஏற்படுத்த பாக்குறான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அலெக்சாண்டர் எந்திரிச்சு வந்து, எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த படையிலேயே ஒரு பிளவை ஏற்படுத்த பாக்குற அப்படின்னு சொன்னோடனே செலுக்கஸும், இவர் யாரு தெரியுமா, ஆதி உலகம் இவர் காலடியில இருக்குது, இவருக்கே நீ துரோகம் செய்ய நினைக்கிறியா அப்படிங்கிறாரு. அந்த நேரத்துல அலெக்சாண்டரும், சொல்லு, ஏன் இந்த மாதிரி குற்றம் செஞ்ச, எங்க சேனைப்படையில உனக்கு உணவு கொடுத்தோம், தங்கறதுக்கு இடமும் கொடுத்தோம், இவ்வளவு செஞ்சோம், நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டோடனே சந்திரன், இந்த கை தெரியுதா, இந்த கை தான் நீங்க சாப்பிட்ற உணவை செஞ்சு கொடுக்குது தினமும், ஆனா இதே கரத்துல நான் வாழை எடுத்தும் போர் செய்யவும் முடியும், ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரேக்க வீரன் தான் வாழை பிடிக்கணும், மற்ற பாரத வீரர்கள்லாம் இந்த மாதிரி உணவு தயாரிக்கிற வேலை சின்ன சின்ன வேலை தான் பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கோபப்படுற சந்திரன். இதுலயே நீங்க பாரத மக்களை அவமானப்படுத்துற மாதிரி எங்களுக்கு என்ன தன்மானம் இருக்குது அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. இது மட்டும் இல்லாம நான் ஒரு வீரன், போர் புரியவும் முடியும், இந்த பாரத மண்ணில் என்னால சண்டையிடவும் முடியும், இதெல்லாம் நீங்க செய்ய விடாம இருக்கிறனாலதான் நான் இந்த மாதிரி தூண்டி விட்டேன், படையில பிளவு ஏற்படுத்த பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அலெக்சாண்டர், எங்க வீரர்களோட நீங்க ரொம்ப பலசாலியா, உன்னைய யாரு சேர்த்து விட்டது இந்த சேனைப்படையில அப்படின்னு அலெக்சாண்டர் கேட்கிறாரு. இதுக்கு சந்திரன், நான் உங்க முன்னாடி ஒரு உண்மையை சொன்னேன், என் மனதில் பட்டதை சொன்னேன், ஆனா உங்களுக்கு இது பிடிக்கலன்னா அலெக்சாண்டர் முன்னாடி நான் இது உண்மையை சொல்லல அப்படிங்கிறாரு. ஆனா அலெக்சாண்டர், நான் இதை கேட்க விரும்புறேன் அப்படிங்கிறாரு. சந்திரன் அதுக்கு உடனே ஹெலனாவை பார்க்குறாரு. நான் கேட்க விரும்புகிறேன்னு சொல்கிறேன்ல, சொல்லு, யார் உன்னையே என்னோட சேனைப்படையில சேர்த்து விட்டது அப்படின்னு அலெக்சாண்டர் கேட்குறாரு. கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்களோட மக்களுக்கும் வீரம் இருக்கு, உங்களோட சண்டை போடுறதுக்கும் தைரியம் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே, அப்ப ஏன் எங்ககிட்ட சண்டை போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அலெக்சாண்டர் சொல்றாரு. அதுக்கு சந்திரன் யோசிச்ச உடனே, ஏன் ஒவ்வொருத்தரும் இந்த கிரேக்க நாட்டு மக்கள்கிட்ட நீங்க அடிமையா இருக்கீங்க அப்படின்னு அலெக்சாண்டர் கேட்கிறாரு. பாரத நாட்டை தாயா நினைக்கவும், பாரத மக்களை ஒரு குழந்தையா நினைக்கவும் இங்க ஒரு நல்ல அரசர் இல்ல, அதனாலதான் இந்த மாதிரி நடக்குது. ஆனா அப்படிப்பட்ட அரசர் மட்டும் சிம்மாசனத்துல அமரும் போது ஒரே ஒரு வீரன் உங்களை பாரத நாட்டுல இருந்து வெளியேற்றிடுவான் அப்படின்னு சொன்னோடனே அலெக்சாண்டர் யோசிக்கிறாரு. சந்திரனும், அன்னைக்கு நீங்க பாரத நாட்டு மக்கள் முன்னாடி நீங்க தலை குனிந்து கருணைக்காக ஏங்குவீங்க அப்படின்னு சொன்னோடனே அலெக்சாண்டர், போதும் நிறுத்தி, முன்னாடி பேசுவவங்க எல்லாம் விழுந்துட்டாங்க, ஏன்னா அவங்க வாயை அடைச்சிட்டோம், அதே மாதிரி இப்போ உன்னோட வாயையும் அடைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, நாளைக்கு உதயமாக போற சூரியனை இவன் பார்க்க கூடாது, இவனை கைது செய்யுங்க அப்படின்னு அலெக்சாண்டர் சொல்றாரு. உடனே சந்திரனை அங்கிருந்து காவலர்கள் கூட்டு போறாங்க. இது ஹெல்னா அதிர்ச்சியாகி பார்க்கறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.